அப்படின்னா அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஜாம்பி கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமரை வந்து நேம் வந்து என்னென்னா ஃபீல்டு ட்ரிப் ஜி அப்படின்றது தான் இந்த கேமர் நேமு. இது வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ், அதாவது காலேஜே சொல்ல முடியாது, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம். நம்மளை மாதிரியே நம்ம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போது வந்து திடீர்னு வந்து ஜாம்பி அட்டாக் ஆகிடும். அப்போது வந்து நம்ம எப்படி அதில் தப்பிக்கிறோன்றது தான். இது வந்து ஹைஸ்கூல் ட்ராமாஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ஹைஸ்கூல் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் இந்த கேமை வந்து சூஸ் பண்ணேன். ஓகே கைஸ், நம்ம வந்து சீக்கிரமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர்ஸ்ன்ற இடத்துலலாம் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் விளாட்னதில்ல. இருங்க, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஹார்ட் மோட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் கலரில் இருக்குது, அது ரெட் கலரில் இருக்குது. இருக்கு பார்ப்போம். ஆமாங்க, ஹார்ட்கோர் மோடுன்னு போட்டிருக்கு. இது கன்ஃபார்மாக ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக போயிடலாம், ஏன்னா நம்மளுக்கு விளையாட தெரியாது. இந்த ரோப்ளாக்ஸ் கேம் வந்து ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா விளையாடி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விளையாடுனதில்ல, ஆனால் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் அந்த கேம் விளையாடான்னு வந்துருக்கு. இன்னும் நான் வெளியே வந்துட்டேன். குயிக் லீவ் கொடுத்தா வெளியே வந்தாங்க. சரி, ஓகே, லீவ் குயிக். ஓகே, நம்ம பஸ்ஸில் இருக்கோம். நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போவோம்னு நினைக்கிறேன். என்னால் இந்த கேம் முடிக்க முடியுமா தெரியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டு போகிறேன். ஓகே, பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சியா? ஓகே, ஃபீல்டு ட்ரிப் ஜி கேம் ஆரம்பிச்சு. ஓகே காய்ஸ், இதுதான் வந்து நம்ம விளையாட போகிற ஸ்கூல்னு நினைக்கிறேன். படிக்க போகிற ஸ்கூலு. ஓகே, யார் அது? டீச்சருங்க. நம்ம ஸ்கூலில் டீச்சர் எங்கே தான் நினைக்கிறேன். எங்கள் பேர் வந்து கிர்னின்னு போட்டுருது. கிர்னி குழப்பா, சரி கிர்னி கூட. சரி, ஓகே, ஆயிங்க அப்படின்றாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்குது, ஸ்டடிங்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்ம எதுக்கு ஸ்டடிலாம் பண்ண போகிறோம்? நம்ம வந்து சும்மா ஜாலியாக விளையாட தான் போகிறோம். ஓகே, வாங்க போகலாம் எல்லோரும். என்னடா போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் டே ஆஃப் ஹை ஸ்கூல், அதாவது முதல் வரேன் ஹை ஸ்கூலு அப்படின்றான். ஓகே, எக்ஸ்ப்ளோர் த ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கான். இதை சுற்றி பார்க்கணும் போல். நம்ம இந்த ஸ்கூலை வந்து சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க சுற்றி பார்க்கணும், அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க. ஓகே, எப்படி இதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆளுங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த லேடி கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாதா? என் கூட காட்டுதுங்க. ஓகே, என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியல. ஓகே, இதெல்லாம் வெண்டில் ஓப்பன் பண்ண முடியாது போலங்க. இவன் யாரா நீ? இது ஹோம் ஒர்க்லாம் எழுதி தரணுமா? எங்கே பார்த்தீங்களா? என் ஹோம் ஒர்க்லாம் எழுதி தரணுமா? யாரா இவன்? ஓடுறா கோமாளி. ஓகே, இந்த பொண்ணு போய் பார்ப்போம். யார் நீ? என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? என்ன நீ ஓரா பேசுகிற? பார்த்தீங்களாங்க, நீலாம் யாரா? நீ உங்களால் பேச முடியாதுன்றா. யாருன்னு காட்டுறேன்டா, இருங்கடா, நான் தானே ஹீரோ. உங்களை எல்லாரையும் ஜாம்பி அட்டாக்னால் நான் தானே காப்பாற்றுவேன். சரி, ஓகே, இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்கிப் பண்ண முடியாத கிளாஸுன்றாங்க. இல்லை கோ டு கிளாஸா? ஸ்கிப் த கிளாஸா? நம்ம வந்து படிக்கிற பிள்ளையாச்சும் ஆகும். ஏன்னா ரியலில் தான் படிக்காமல் வரும். நம்ம வந்து கேம் வச்சு படிக்கலாம். இல்லை படிக்கிற பிள்ளையா அப்போலாமா ஆகிடலாம். கோ டு கிளாஸ் கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், ஏதாச்சும் வெண்டில் கிடைக்கும். ஓகே, பேண்டேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த கேமில் ஜாம்பிஸ் அட்டாக் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, பேண்டேஜ்லாம் ரொம்ப தேவைப்படும். அதனால் எல்லா பேண்டேஜ் இருக்குது எல்லாமே இப்போயே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து ஏதோ லைட்டாக டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், லைட்டாக எப்படி இருக்கும்னு. அதனால் கொஞ்சம் இது தெரியும். ஓகே, நம்ம பெஞ்ச் இருக்குன்னு எங்கே இருக்குது தெரியும். எங்கடா என் பெஞ்சை காணும்? இல்லை கிளாஸ் விட்டு தூக்கிட்டீங்களே. நான் டோரிக்கே ஆர்எஸ் தமிழ் கேமிங். ஓகே, 1 2 3 ஜி இதாங்க ஐடி. உட்காந்துக்கலாம். டீச்சர் வந்துட்டாங்க. வெல்கம் டு ஹை ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கு. ஹை ஸ்கூலா? ஆமாங்க, ட்ராமா வச்சு தான் எடுத்துருக்காங்க. ஏதோ ஹை ஸ்கூல் ட்ராமா பார்த்துட்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க இந்த கேமை. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஆரம்பிக்கலாமா? இல்லைண்ணா வந்து நாங்கள் வச்சு ஆரம்பிங்க, நாங்கள் அப்படியே தூங்குறோம். பார்த்தீங்களா யாராவது? பிரின்ஸ்பால் ஆஃபீஸ் வந்து பேசுகிறாங்களாம். இது ஏன் சொல்கிறாங்க? பிரின்ஸ்பல் பேசுகிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்றாங்க.
கம்முன்னு இருந்துடுறான். ஓகே, நம்ம எப்படி கம்முன்னு இருப்போம்னு மிஸ்ஸுக்கு தெரியாது போல். டீச்சர் கிளம்பிட்டாங்க. சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம ஏதுப்போம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கொஞ்சோண்டு கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி அதிகம் சொல்லினா ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எப்படி இருக்குது இந்த கேம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ஜாம்பிஸில் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இங்கே ஒரு இடம் இருக்குது. ஆனால் மேலே போக முடியல. எனக்கு தெரிஞ்சு ஜாம்பிஸ் தான் மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா டீச்சர்ஸ் கம்மிங்கா? ஐயோ ஒழுங்காக வந்துட்டு போட்டோம். ஓகே, வரமாட்டாங்க எங்கே 10 செகண்டில் வராங்க. சீக்கிரமாக போய் ஓடுறான். வேலை உக்காந்திங்க. என்னடா பண்ணுறீங்க அங்கெல்லாம்? அங்கே பார்த்தீங்களா டீச்சர் சேர்லேயே வாழ்ந்துருக்காங்க ஜாலியாக. டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்க? அதாவது யார் வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணது சொல்ல போறியா இல்லை நீங்களே வந்து டீச்சர்கிட்ட சொல்ல போறியா இல்லை மறைக்க போறியா அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம 4 பேர் வந்து மறைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் யாரா அவன் படிப்பாளே, அவன் மட்டும் என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். நீ நல்ல புள்ளடா. ஓகே, நான் தெரியாதுனால டீச்சர் வந்து தோட்டி விட்டான். தோட்டி பாருங்க எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்ல நானும் சொல்கிறேன். ஓகே, அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க விடுங்க. நெக்ஸ்ட் பீரியடா ஜாலிங்க. அதாவது நெக்ஸ்ட் பீரியட் போகிறீங்க. நம்ம சூஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் பீரியடை. ஏன்னா இந்த கேமில் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த கேமில் வந்து 2 எண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்ச கிளாஸ் என்ன வந்து பார்ப்போம். எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், அப்புறம் தமிழ் பிடிக்கும், சயின்ஸு பிடிக்கும். ஏதோ 3 தான் பிடிக்கும். நான் வந்துன்னு பார்ப்போங்க. நான் வந்து பார்ப்போம். என்னடா வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி லஞ்சு சாப்பிட்டு வந்து அடுத்த பீரியடு போகலாம். கொஞ்சம் லைட்டாக சலுப்பு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இப்போ தொண்டை கட்டிலாம் வந்திருக்கு. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பாடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம தான் சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா நம்ம தெம்பாக இருக்கும். சாமி ஸ்கூலெல்லாம் சண்டை போடணும்ல. ஓகே, பார்த்தோன்னா என்ன சொல்கிறான்டா, என்னடா கதவு திறங்கடா. என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக் இஸ் லேட்டா, இன்றைக்கி வந்து ட்ரக் வந்து லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். யாரா நீ இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை அப்படின்றேன். அப்புறம் வந்து இன்னொருத்தன் சொல்கிறாங்க என்னன்னா மேம் தட் இஸ் இயர்லி லஞ்சா. ஃபஸ்ட்டு திரும்ப அதே தான் காட்டுது. அப்ஜெக்டிவ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் த கிளாஸு ஸ்கூலு அப்படின்னு தான் கண்டினியூ கிடைக்குது. ஓகே, வாங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதா, எல்லாம் எப்படி நாங்கள் படிக்கிறாங்களா இல்லையா, நம்மளே படிக்க மாட்டோம், நல்லா பார்க்கலாம். ஓகே, வாங்க இதெல்லாம் வெண்ட்டில் விட்டுங்க. நம்ம இந்த ஸ்கூல் வந்ததில் எல்லா வெண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பேண்டேஜ் கட்டும். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த பீரியட் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பீரியட் இருக்குது? சயின்ஸு பீரியட் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன போகலாம், நிறைய பேர் ஹிஸ்ட்ரி தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸே போயிடலாம். அவங்க ஹிஸ்ட்ரி, எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும். எல்லாருமே சூஸ் பண்ணதால் நம்ம ஹிஸ்ட்ரி போயாச்சு. ஏங்க ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இந்த மிஸ் தான் போல். அப்போ இந்த மிஸ் ஆல்ரவுண்டர், எல்லாத்துக்கும் இந்த மிஸ் தான் ஆல்ரவுண்டர். ஓகே, இந்த மிஸ் தான் ஹிஸ்ட்ரி சயின்ஸு எல்லாமே அங்கே தான். ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க பசங்களாம். எங்கடா ஊர் சுற்றுனீங்க? ஏங்க மட்டும் எப்படி தான் சேர் வச்சுட்டு சுற்றுறாங்கன்னு தெரில. நம்மளால போக முடியல. வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் தொண்டை கட்டின்னு தான் இருக்கும். ஏன்னா லைட்டாக வந்து ஃபீவர் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது வாய்ஸு. அதனால் கொஞ்சம் மலிச்சிக்கொள்ளுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா பண்ணாங்க? ஐயோ கேட்கவே இல்லை. சரி ஓகே, 30 minutes லேட்டர். 30 நிமிஷமாடா கிளாஸ் நடத்துவீங்க? எஸ்டியை போய் 30 நிமிஷம் தான் நடத்துவீங்க? என்னடா நைட்டே ஆச்சு அடப்பாங்க. என்ன ராஜா இவன் சொல்கிறா ஹிஸ்ட்ரி ஸோ போரிங், எங்களுக்கு மட்டும் நான் ஜாலியாக இருக்கு. டேய் அடங்க, சாம்பிங்க எங்க சாம்பிங்க
எங்களுக்கு தெரியாதாடா, அதான் நான் பார்த்துட்டு மென்டல் இருறா. இல்லை சாம்பி போட்டுங்க. ஐயோ சாம்பி வந்துச்சுன்னானே. இந்த டீச்சர் அம்மா வேறு நைட்டு வரைக்கும் கிளாஸ் எடுத்துக்கு அறுகுது, அதில் சாம்பியாக வந்துச்சுங்க. இப்போ எப்படி தப்பி இது தெரியலையே. ஐயோ கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? காப்பாற்றுடா, காப்பாற்றுங்கடா. டீச்சர் அம்மா லைட்ஸு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. லைட் ஆஃப் ஆயிடுச்சா? எல்லாமே ஒன்றால் தான் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வெளியே சாமி இருக்குது. ஐயோ கதவு வச்சுன்னு வந்துடுவா போலையே. மேலே ஓடிடணும் அதுக்குள்ளே. நாக்கா. அம்மா டீச்சர் அம்மா போம்மா, யாருன்னு பாரு அடி. ஐயோ டீச்சரே அவன் படம் பார்த்துட்டானே. என்ன ஓடுறா. ஓகே அப்படியே மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவங்க மூடிட்டாங்க. இப்போ நம்ம சேஃபாக இருக்கலாம். இந்த இடத்துலையே இருந்து நம்ம எப்படியாச்சும் சர்வே பண்ண முடியுமா பார்க்கலாம். ஏன்னா வந்து சர்வே பண்ணுறது இந்த கேமில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வெண்ட்டு மாதிரி இருக்குல்ல, அதை நம்மளால் உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டியில் எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, பெட்டி மட்டும்தான் இருக்குது. பெட்டியில் தான் ஏதாச்சும் வெண்ட்டு உடைக்கிறதுக்கு கோபாரோ ஏதாச்சும் இருக்கும். பார்ப்போம். ஓகே எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை உள்ள. ஓகே இதுலேயே எதுவுமே இருக்கா? இதில் ஏதாச்சும் இருக்கா? டேய் எல்லாத்தையும் போடுறான். சரி ஒன்றுமே அவன் எத்தனை வச்சுனாப்பா. சூப்பரியா. ஓகே அவன் கூட போவோம். இங்கே வேறு கீழே ஏதோ வெண்ட்டு இருக்குது, அதை யாரும் கண்டுக்கல. ஓகே நம்ம போவோம். ஓகே இங்கே ஒரு வெண்டு இருக்குது. இதே போட உடைக்குது. எங்கள் வச்சா கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு ஃபேன் இருக்குது தெரியுதா. இங்கே தான் போகணும். நம்ம இதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுங்க எல்லாமே ஒரு கலரில் இருக்குது, இது மட்டும் வேறு கலரில் இருக்குது. இதை செஞ்சு உடைக்க முடியும். ஆமாம் எனக்கு செஞ்சு இதை குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக ட்விட்டரில் பார்த்தேன்னா குதிக்கணும்னு நினைக்கிறேன். குச்சா இதை குதிச்சா எப்படியாச்சும் ஒஞ்சிடும். ஒஞ்சிச்சா? ஏற்கனவே ஒஞ்சிச்சா? ஓகே யார்? பிரின்சிபால் எங்கே இருக்கிறீங்க? பிரின்சிபால் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரின்சிபால் பிரின்சிபாலை போய் பிரின்சிபால்னு வச்சுக்காங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்டில் எல்லாம் எப்படி தான் கூப்பிடுவாங்க போல பிரின்சிபால்னு. ஓகே இப்போ வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துச்சு. நம்ம வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லோரும். இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரில. பிரின்சிபால் வந்து என்னடா சொல்கிறீங்க? மான்ஸ்டர்ஸா? இருங்கடா மான்ஸ்டர்ஸ்லாம் என்ன எங்கே இருக்குன்னு போய் பாருங்க. டேய் பிரின்சிபாலே போய் செத்துறாதரா. நீ மட்டும் தான் உயிரை எழுதுற. நீங்கள் செத்துட்டாங்க வாடாண்டா உள்ளே போகுதுடா. அதுதாங்க பிரின்சிபாலுக்கு பால் ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரின்சிபாலுக்கு பால் தான். போங்க யாரா நீ? தெரிஞ்சு கராத்தே ஜாக்கி ஜான் பிள்ளையா இருப்பான்னு நினைக்கிறேன். ஜாம்பி அச்சு போட்டாங்க. யாரா இன்னும் ஏதோ பச்சை கையில் கச்சிச்சுரா. நீ ஜாம்பியாக போகிறாடா. டேய் பாவி வெளியே போடா பாவி. ஏங்க இவனை கையில் கடிச்சிட்டு தோற்றவங்களுக்கு. அப்போ இவனை வந்து தெரிஞ்சு மக்களே இவனை வந்து ஜாம்பி ஆகிடுவாங்க மக்களே. அப்போ இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. என்ன சொல்கிறான்னா அப்போ வந்து இவனா சொல்கிறான்னா இதெல்லாம் நான் பெய்டு என் ஒய்ஃப்க்கு வந்து எனக்கு சமையல் செய்வா, அதையே சாப்பிட்டேன், இதெல்லாம் எனக்கு பெயினே இல்லை அப்படின்றான். உண்மையை பேசியிருக்கான் போல். சரி ஓகே இப்போ வந்து அவன் கம்ப்யூட்டரில் எதுவும் மெசேஜ் வருதான், அது என்னன்னு பார்க்கணும் போல். என்னடா வருது? பிரேக்கிங் நியூஸ் வருது. ஓகே பிரேக்கிங் நியூஸு வார்னிங் ஜாம்பி அவுட் பிரேக். ஓகே ஏதோ சொல்கிறாங்க. எல்லாம் எதுக்குடா? டொனாட்டே இதுடா பண்ணி வச்சுருக்கீங்க. டொனாட்டோ இப்போ என்ன சொல்கிறான்? விடுங்க என்ன சொல்லிட்டா போகும் அப்படின்னா. ஓகே இப்போ நான் எப்படி தப்பிக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா தப்பிக்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை. கரண்ட்டு வேறு கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பிரின்சிபாலை தூக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடணும். அவன் என்ன பண்ணுறான்னா ஃபைண்ட் த சப்ளே க்ளோஸ்டா ஏதோ ஒன்று. சரி அதை ஏதோ கண்டுபிடிச்சிக்கணுமா? எப்படி அடக்கணும்? அப்படியாவா என்னடா பிஞ்சு போடுறீங்க எல்லாரும். யார் பக்கம் போடுறதுன்னு தெரியலையே. சரி எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஏதாச்சும் கிடைக்குதா? டோர் ஓப்பன் பண்ணுவோங்களா? இல்லை முடியல. ஓகே
கிடைக்குது. என்னடா யார் ஃபோட்டோ போட்டுக்கிறீங்க? என்ன பண்ணீங்களா? இதை ஓப்பன் பண்ணுங்க. சரி அப்படிக்காக போகணும். வாங்க அப்படிக்காக போவோம். இந்த கேம் விளையாடுறதால நம்ம வந்து நார்மல் பிளேஸ் கூட தான் சுற்றி கிடக்கணும். ஏன்னா நம்மளே எதுவுமே பண்ண முடியாது. ஓகே இப்படியாவது போக முடியுமா குச்சி? இல்லை முடியல. ஓகே ஏன்னா நீங்களே டெலபோர்ட் பண்ணிக்கிட்டீங்க. வெப்பன்ஸ் எடுத்துக்கோன்றாங்க. சரி எனக்கு வந்து கோபார் இருக்குது. கோபார் எடுத்துப்பேன். ஏன்னா அதான் வந்து ஷார்ப்பான வெப்பனு. அதை வச்சு ஈஸியாக ஜாம்பிஸை கொல்ல முடியும். அதனால் ட்ரைனிங் எடுத்துப்போம். இதெல்லாம் ஜாம்பிஸை கொண்டுற வேலை. ஜாம்பிஸை வச்சு 4 hours லேட்டர். 4 மணி நேரமாக இங்கேடா இருந்துருக்கீங்க. அடப்பாங்களா 4 மணி நேரமும் நம்ம இங்கேயே இருந்துருக்கோம் மக்களே. ஓகே இப்போ என்ன பண்ணேன், பிரின்சிபாலை வந்து எங்கே போனா அப்படின்னு சொல்கிறேன். 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் தான் சொல்கிறேன். சரி ஓகே கதவு எனக்கு தெரிஞ்சு கதவு உடச்சிருங்க. யாரா கதவு லாக் பண்ணுது? அடப்பாங்களா நான் இங்கே இருக்கோம். ஜாம்பிஸாலே கதவு எல்லாம் நான் லாக் பண்ண முடியாது. இந்த லாஜிக் கூட தெரியாதாடா இந்த கேம்காரனுக்கு. சரி விடுங்க. கதவு உடைக்கலாம். எல்லோரும் மேக்கப் பண்ணுறாங்க. வச்சு எப்படியாச்சும் அது உடையிட்டுங்க லைட்டாக. இதே மாதிரி தான் அது உடைக்கலாம். கதவு உடைக்க முடியுது. சீக்கிரமாக ட்ரை பண்ணுடா எல்லாரும். ஏண்டா என்னோட வேடிக்கை பார்த்து வேட பாருங்க பறக்க விட்டாங்கடா. ஏங்க பிரின்சிபால் இப்படி ஆகிட்டேன். நீங்கள் அப்பயே தெரியுங்களா பிரின்சிபாலுக்கு பால் ஊற்றிட்டு வாங்கினேன். பார்த்தீங்களா எப்படி ஆகிட்டான்? இது எங்கள் அச்சு தூக்கி போடணும். என்னடா தூக்கி போட்டு சாடா சுத்தப்படா செத்தப்பைய. ஆனால் என்னடா முடிய காணும் மொட்டை ஆகிட்டாங்க. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யாரா திரும்ப கதவு சாத்தி விட்டுலேங்கிறீங்க? ஏன்னா எங்கள் மேலே என்னடா அவ்வளோ வெறியாடா கதவு சாத்தி விட்டுலேங்கிறீங்க? எங்க ஜாம்பி ஐயோ யாரா இவன்? லியோ 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 டோனட்டு டேவா டோனட்லாம் ஏந்து வந்துக்குது. சரி ஓகே ஏதோ வந்து நல்லா வேலை செய்யுங்க. சேர்த்து போங்க. ஓகே இந்த டோனட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னடா சொல்கிற அதாவது சயின்ஸ் ரூம் இருக்குல்லங்க. சயின்ஸு பிரின்சிபாலு தான் இவன் வந்து கூப்பிட்டாங்க. ஓகே இப்போ என்ன சொல்கிறாடா பிரின்சிபால் இது இல்லையா பிரின்சிபாலை வந்து ஜாம்பி ஆகும்போது இவனை கூப்பிட்டாங்கண்ணா இந்த டோனட் மண்டையை. அதனால் இவன் வந்துட்டானா. ஓகேங்க இப்போ சயின்ஸ் ரூமில் வந்து ஏதோ ரேடியோ இருக்கான். அந்த ரேடியோ ஓப்பன் கேட்டோன்னா அப்படி ஏதாச்சும் கிடைக்குன்றாங்க. இப்போ ரேடியோவில் என்ன சொல்கிறாங்களா மிலிட்ரி தான் சொல்கிறாங்க. மக்களே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சேஃப் ஜோனுக்கு போங்க. அப்போ தான் அங்கே வந்து நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அப்புறம் வந்து போலீஸில் டோனட் பண்ணுற என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப் ஜோனுக்கு போகலாம் வாங்கடா மக்களை அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன காட்டுதுன்னா நீங்களாம் வந்து சாப்பிட்டு போகிறீங்களா இல்லை சாப்பிடாம போகிறீங்களா தெரியுது. நம்ம என்ன பண்ணலான்னா சாப்பிட்டு போகலான்னு சொல்லலாம். ஏன்னா அதான் எல்லோரும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு போனால் தான் நம்மளால் ஜாம்பிஸ் எல்லாம் ஈஸியாக எதிர்க்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் சயின்டிஸ்டே நீ வர மாட்டியாடா? சரி விட்டுருவோம். எங்கடா டோனட்டை காணும்? டோனட் மண்டியா எங்கடா போனேன்? என்னடா சொல்லிட்டீங்க? எந்த இடத்துலடா ஒரே ரத்தம் நான் கேட்குறேன். என்னடா வாட் ஹேப்பனிங் அப்படின்றான். யாராங்க ஸ்பெஷல் இஸ் யூவா? அடப்போங்களா டே இன்னைக்கு நீங்கள் தான் ஸ்பெஷலா? அடப்போ விட்டுடா பண்ண போகிறவங்களை வச்சு எனக்கு தெரிஞ்சு வந்தால் ஜாம்பிஸ்க்கே ராஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட தான் ஜாம்பிஸ்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனை பேச தோக்கடிக்கணும். ஓகே இவன் வந்து ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணி ஏதோ ஒரு குண்டு மாதிரி ஒன்று போடுறான். அந்த இடத்துல நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஐயோ கீழே வந்துட்டானே. இவன் பேர் என்னதுடா லன்ச்சு லேடு ஏதோ போட்டிருக்குங்க. லன்ச்சு பாருங்களா. சரி ஓகே லன்ச்சு சாம்பின்னு வச்சுக்கலாம் என் பேரை. இதில் வேறு ஐயோ நான் சாப்பிட்றேன். என்ன எழுத்த பார்த்தீங்களா? இருங்க ஒரு பேண்டேஜ் போட்டுக்கோம். இந்த பேண்டேஜ் போட்டால் ஈஸியாக எழுத்து இருக்கும்.
ஆனால் 2 பேண்டேஜ் வச்சுருந்தேன். ஓகே இப்போ நம்ம எப்படியாச்சும் வந்து தப்பு இங்கே தான் உண்டு போகிறேன். ஓகே இப்போ தப்பிச்சோன்னா எப்படியோ கொண்டுறலாம்னு நினைக்கிறேன். ஓகே வழி வந்துச்சுங்க போகிறதுக்கு. ஓகே இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை யாராச்சும் இருக்காங்க தெரியல வேறு. ஆமாங்க நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். 2 பேர் சேர்ந்து எங்களை எப்படி தோக்கடிக்கணும் எப்படி தெரியல. இல்லை 3 பேர் இருக்கணும். ஏண்டா பொண்ணு சீ மாட்டான். ஓகே இதை எப்படியாச்சும் கொண்டுடலாம். அச்சா ஏங்க சாவ போகிறாங்க. இல்லை பையன் சாவ போகிறான். செத்து போடான். இல்லை பையன் செத்துறானா? இல்லைங்க சாவலைங்க. ஐயோ ஏதோ விட்டாங்க. ஓடுற ஐயோ ஏதோ விட்டானே. வருது அவ்வளோதான் தப்பிச்சாச்சு. இவன் சாவலை ஆனால் இவன் பாதி ஹெல்த்து போயிடுச்சு. இன்னொரு வாட்டி இதே மாதிரி பண்ணோன்னா இவன் முழு ஹெல்த்து போய் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இதே மாதிரி தப்பிப்போம். ஓகே தப்பிப்போம். இப்போ எங்கடா போட போகிற? இங்கே அப்படியே ஜம்பான். ஓகே இதே மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்ல. கீழே இறங்கிட்டாங்க. நம்ம லேசர் பீம்லாம் விடுவான். அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும். அப்போ இதுலேருந்து தப்பிச்சா ஏதோ ஒன்று விடுவான். அதாவது வலி கொடுப்பான். வலி கொடுத்து நம்ம திரும்ப போய் அவனை அட்டாக் பண்ணோம். ஓகே திரும்ப மேலே இறங்கினா இப்போ வலி வரும் பாருங்க. வலி வரலையா? வரல. ஓகே 3 பேர் தாங்க இருக்கும். ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருக்கோம்? இப்போ 3 பேர் தான் இருக்கும். 3 பேர் சேர்ந்து இந்த கேம் எப்படிலாம் முடிய போகிறோம்னு தெரில. ஓகே எப்படிதான் வந்துடலாம். ஓகேங்க கல் வந்துச்சு. வாங்க முடிச்சு போச்சு. அவனை போய் இந்த வாட்டி கொண்டுடலாம். அதான் கொண்டுனா எவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம். கேம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் எதிரே பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே அட்டாக் மீண்டு போட்டு. ஓகேடா எதா ரொம்ப ஆசைப்படுறல அவங்கள கொண்டுறேன். இதை சொல்கிறேன் அவ்வளோதான். இல்லைங்க இன்னும் ஒரே வாட்டி இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம செத்துருவோம் போல். ஏன்னா பாதி ஹெல்த்து போயிடுச்சு. இன்னும் அரை ஹெல்த்து தான் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி பண்ணோன்னா செத்துருவோம் கன்ஃபார்மாக. ஓகே இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க இல்லை அதே மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி தப்பிக்கணும் போல். தப்பிச்சிடலாம். ஓகே ஐயோ அந்த பொண்ணு செத்துற போகுதுங்க. அந்த பொண்ணு ரொம்ப லேட்டாக இருக்குது. அதனால் சாக போகுது. ஏன்னா அந்த பொண்ணு குதியவே தெரில. இவன் வரைக்கும் இறங்கிட்டானா கன்ஃபார்மாக அதில் பேண்டேஜே இல்லை. எனக்கு தெரிஞ்சு செத்துறோன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. இருக்கு பார்ப்போம். ஐயோ என்னம்மா நீ ஒன்றுமே தெரியாமங்கிற. ஐயோ நானே பள்ளி அடி வாங்குறேன். அந்த பொண்ணு செத்துச்சுங்க. அதுதான் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். வாடா இப்படி மெண்டல் பையா. வாடா இப்படி லேட் ஆகுற. நான் வந்து இது போட்டுனே இருக்கான் மக்களே. எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் மக்களே. கேம் ஈஸியாக இருக்குது. நான் அவ்வளோ ஈஸியாக இருக்கேன். சரி அட்டாக் பண்ணிட்டு அட்டாக் கொடுத்துட்டே இருக்கேன். சாவ ஐடியாடா. செத்து போடா. சாவ அடிக்கிறேன். அட்ரா இவனை போட்டு அட்ரா அவனை செத்து போடா நாரப்பைய. செத்துறாங்க. ஆனால் பையன் திரும்ப விட்றானே. செத்து போய் கூட விட மாட்டியாடா பைத்தியக்கார பையன். ஓகே சாமி பையன் செத்துட்டான் போல. என்னடா ஆகுது? ஏதாச்சும் இது விழுங்கடா. இலூசன் நினைக்கிறேன் இது. டாக்டர் ஜீரோ. என்ன செஞ்சு இவன் தான் இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் ஜீரோன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா டாக்டரால் தான் இதை உருவாக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஜாம்பிஸ் வைரஸ் பரவிட்டதே இவன் தான் நினைக்கிறேன். ஓகேங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் நடந்த எல்லாமே இலூசன் நினைக்கிறேன். ஆமாம் இலூசன் தான் நினைக்கிறேன். டக்குனு மஞ்சு போயிட்டாங்க. டோனட்டு
என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுறா? இந்த கேமில் டோனட் ஃப்ளாஷ் போல் ஃபைங்கிட்டு போயிட்டா பார்த்தீங்களா நீங்கள்? ஓகே எங்கடா போன டோனட்டு நெருப்பில் விட்டு டோனட் ஆகிட்டோம். ஓகே எங்கடா போனேன்? டோனட் வண்டியா இவன் வர ஆனா எங்கேயாச்சும் ஓடிடுறான். இவன் தேடி கண்டுபிடிக்கிட்டு கேம் பாதியாக போயிடும் போல. வைத்தியாரமா எங்கடா ஆகிடும் விட்டீங்க? எங்கடா போலீஸ் எங்கடா கூப்பிட்டு போறீங்க? என்ன எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியலையே. கடவுளே எங்கடா கூப்பிட்டு போறீங்க? சொல்லிட்டாச்சும் கூப்பிட்டு போங்கடா. ஓகே டோனட் மண்டையை தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு போனதா? சொல்லிட்டு போட மாட்டியாடா டோனட் மண்டையா? இப்போ எங்கடா வந்திருக்கோம்? நம்ம பாவி பயலே எங்கடா வந்திருக்கோம்? என்னடா குப்பை தொட்டிலாம் இருக்குது? குப்பை தொட்டி ஆடுது. டே இதுக்குள்ளே ஆடு இருக்குது போல. உள்ளே ஏதோ இருக்குது. சாம்பி தான் பெருசாக இருக்கு போல. எல்லாரும் சண்டை போட ரெடியா அப்படின்னு ஷூட் பண்ணுறாங்க. என்ன மக்களே இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் பயந்து இருந்தோம். நான் கூட பயந்தே போயிட்டேன். ஏதோ சாமி இருந்துச்சு போல. நம்ம இங்கே இறக்க போகணும். ஓகே பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான்னா ஏன்னா பைத்தியக்காரன் மூவி சாமி எல்லாம் கொண்டு வந்து சரி ஓகே ஏன்னா கீழே விட்டேன் கூட போய் ஓகே இப்போ வந்து இவனா சொல்கிறான்னா லுக்கிங் ஃபார் சேஃப் போனா. ஓகே இப்போ நான் இவனா சொல்கிறேன்னா சப்ளைஸ்லாம் எங்கேயோ வரும். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போங்க பாக்ஸு என்னு கோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே சப்ளைஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றான். நம்ம நான் சொல்கிறோன்னா இப்போ வந்து காட்டுது நீ எங்கே போக போகிற? கோ டு த வேர் ஹவுஸா இல்லை கோ டு த பாக்ஸ் இன் கோவா? எங்கே போகலாம்? இருங்க அவன் ஒரு வாட்டி நம்ம டீம்மேட் வந்து சூஸ் பண்ணுறோம். எங்கே டீம்மேட்டை காணோம்? டீம்மேட் போயிட்டானா? ஐயோ டீம்மேட் கேம் விட்டே போயிட்டாங்க. நம்ம ஒத்தாள் தான் இருக்கோம். சரி ஒத்தாலாம் எங்கள் எல்லோரையும் சமாளிக்க போவோம். எப்படோ சமாளிக்க போகிறோம் தெரியல. ஓகே எதாச்சும் சமாளிக்கணும். ஓகே இந்த அந்த இடமா என்னடா அவனே சூஸ் பண்ணிங்க? சரி விடுங்க. இருக்காங்க ஆனால் ஸ்டோரியில் பார்க்கும்போது இவனை இல்லை தானே. சரி விடுங்க ஸ்டோரியில் ஏதோ ஒரு பக்காக இருக்கும். ஜாம்பிஸ் வந்து ரெட் கலரில் மாட்டாமல் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே மாட்டாமல் போயிட வேண்டியதுதான். ஓகேங்க மக்களே இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு மக்களே. சால்ட்டு வாட்ரு கூட இல்லை மக்களே. இதெல்லாம் அசால்ட்டாக குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. இவ்வளோ ஈஸியாக இருக்குது மக்களே. ஓகே அசால்ட்டு மேட்ரு மக்களே இதெல்லாம். ஏன்னா ப்ரோ பிளேயர் மக்களே. மக்களே ஐயோ பிடிச்சினாரே. டேய் தெளிப்படா. டேய் போயிட்டாரா அப்படா அப்படா. ஏய் சொல்கிறா போல. ஐயோ ஓடுறா. ஐயோ பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நானே கம்முனுக்கிறேன். என்ன வந்து சும்மா நோண்டுக்கிறாங்க. ஐயோ செத்து போயிட்டோங்க. திரும்ப வரும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களே இந்த கேமில் 2 சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சான்ஸ் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் சான்ஸாக இருக்குது. அதில் நம்ம இறந்துட்டோன்னா உலகம் கேம் முடிஞ்சிடும். ஓகே இன்னொரு சான்ஸில் ஓகே கண்ணாடி உடைக்கணும். நீங்கள் என்னால் உடைக்க முடியும். கோபாரம் இருக்குது. ஓகே அவனை வச்சுட்டாங்க உள்ளே போகலாம். என்ன சொல்லுதுன்னா 37 கலெக்ட் பண்ணணுமா? என்னத்தை கலெக்ட் பண்ணணும்? இது வந்து சாப்பாடு தான் போல. ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவேன். பண்ணுறா டே நீ ஹெல்ப் பண்ணுறா என்னடா பண்ணுற? ஓகே எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். லேஸு குக்குரை எல்லாமே இருக்குது. ஓகே ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் அதிகமாக இருக்கும். இது கம்மியாக இருக்குது. ஏன்னா ஜாம்பி அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க? இது காட்டுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேவ் எங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து எங்கே என்ன காட்டுதுன்னா நீங்கள் எதுவும் சர்வருக்கு போகிறீங்களா இல்லை டேவ் டோனட் எடுத்துக்கு போகிறீங்களா அப்படின்னா டோனட் எடுத்துக்கு போயிடலாங்க. அதான் சேஃபாக இருக்கும். ஏன்னா அவனும் பார்த்து சூஸ் பண்ணிடுவான். இந்த கேம் எனக்கு அவ்வளோ சூஸ் பண்ண தெரியாது, அதுவும் விளாடவும் தெரியாதுன்றதால அவன் சூஸ் பண்ணுறதே அவன் சூஸ் பண்ணிட்டான். ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக சூஸ் பண்ணோன்னா வேறு எண்டிங் போயிடும். பேட் எண்டிங்கோ இல்லை குட் எண்டிங்கோ அது மாதிரி போயிடும். அதெல்லாம் அவன் சூஸ் பண்ணுறதே சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ணிட்டேன்.
ஓகே நான் வந்து எல்லாருமே இந்த போலீஸ் டேய் ஓகே நம்மளும் பெரிய கேஸுங்க இருக்கும் போல. ஓகே வெளியே வந்தாச்சு. டேய் டோனட்டு காப்பாற்றுறா. டோனட் மண்டையா காப்பாற்றுறா. காப்பாற்றுறாங்க. ஆனால் என்னடா ஜாம்பிஸ்லாம் சுற்றி போட்டுருக்காங்க. ஓகே இங்கே ஓடிட்டு வந்ததே எல்லாரும் வாங்கடா. இங்கே ஒரு இடம் இருக்குடா. வாங்கடா இங்கே வாங்கடா. என்ன சொல்கிறாங்க? ஓகே ஆல் ஹாவே அப்படின்றாங்க. எதோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே சப்ளைஸ்லாம் இங்கே தான் போகுது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். வாங்கடா அங்கே ஒரு இடம் இருக்குடா. அங்கே ஏதோ லேடர்லாம் இருக்குடா. வாங்கடா தப்பிச்சு போயிடலாம். நினச்ச போகிறேன்டா. இல்லைடா போக முடியல. ஓகே எப்படியா உதவி முடியாது போல. நீங்கள் அப்படிங்க ஒரு இடம் பார்த்தல அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்துட்டோம். டே வாங்கடா இங்கே ஏதாச்சும் இடம் இருக்கும். வாங்க வரமாட்டேங்க இல்லையா? சரி கொடுத்தடி. வாங்கடா அப்படிங்களா? இங்கே ஒரு லேடர் இருக்குடா. வாங்கடா. வாடா மண்டையா வாடா. இங்கே லேடர் இருக்குதுடா. எங்கடா போகிற? சரி ஊரை நானாச்சும் தப்பிச்சு போகிறேன். வந்தால் வரமாட்டேங்க. ஓகே வேணா கட்டுச்சு. சாம்பியில் மாட்டி செத்து போகிறா. வானா வர மாட்டேங்க. ஏங்க அங்கே ஒரு லேடர் வந்துச்சுங்க. ஓகே ஐயோ அவங்க மட்டும் அவங்க வேறு எண்டிங் போயிட போதும். நம்ம எப்படிக்கா போட்டோம் அங்கே போயிடலாம். அடப்பா என்னடா குச்சாலாம் எப்படி சாவன் இந்த கேமில் குதிச்சா செத்துருவோம் போல். சரி ஃபால் டேமேஜெலாம் இருக்குது இந்த கேம் எனக்கு தெரியாது. ஓகே மக்களே அடுத்த வாட்டி இந்த கேமை கன்ஃபார்மாக முடிச்சிடுவேன். பாய் மக்களே. பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் முடிச்சிடுவேன்.